அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று தைப்பொங்கல். திருப்பாவையின் இறுதி பாடல் 30வது பாடல். இதுநாள் வரை திருப்பாவையை அதன் விளக்கத்தை செவிமெடுத்து கேட்டவர்களுக்கும் கிடைக்கும் பலன் என்ன என்று ஆண்டாள் விளக்குகிறாள். பாடல் 30 வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் செய்யளையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தண்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். அலைகள் நிறைந்த பாற்கடலைக் கடைந்த மாதவனும் கேசவனுமாகிய கண்ணனை சந்திரன் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன்கள் அணிந்த பெண்கள் சேவித்து பாவை நோன்பு பலன் பெற்ற விவரத்தை ஆண்டாள் இந்த பாடலில் தெரிவிக்கின்றாள். ஆண்டாள் யார்? சிறுவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை மலர்களை அணிந்த பெரியாழ்வாரின் பெண். இவள் இனிய தமிழில் பாடிய 30 பாடல்கள் பெருமானுக்கு பாமாலையாக ஜொலிக்கிறது. இந்த 30 பாடல்களையும் படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் அருளுடன் சிறப்புற்று விளங்குவர். திருப்பாவை நிகழும் எல்லா இடங்களும் சிறப்புற்று விளங்கும் என்கிறாள் ஆண்டாள். ஆயர்பாடி பெண்கள் மார்கழி நோன்பை அனுஷ்டித்தார்கள். ஆண்டாள் அதனை அனுக்காரம் செய்தாள். நம்மை போன்ற ஜீவராசிகளுக்கும் அந்த நோன்பின் பலன் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் திருப்பாவையை அனுசந்தானம் செய்ய வேண்டும். வேதத்திற்கு எல்லாம் வித்தாக விளங்கும் திருப்பாவையை படித்தவர்கள் கண்டிப்பாக சிறப்பு பெறுவார்கள். எல்லா பாடல்களிலும் ஆண்டாள் ஆச்சாரியனாகிய குருவின் பெருமை சொல்வது வழக்கம். இந்த கடைசி பாடலிலும் தனது குருவான தகப்பனார் பெரியாழ்வாரின் மகிமையை கூறுகிறாள். இத்தகைய திருப்பாவையை அனுசந்தானம் செய்தவர்களுக்கும் அதை கேட்டவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தோனி FM நிறுவனத்தாருக்கும் பல்லாண்டு பாடுவோம். இன்று தைப்பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆக நல்வழி பிறக்க ஆண்டாள் திருப்பாவையை அனுசந்திப்போம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். திருவாடி பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே. திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே. பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. 143 வாழியே. உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. வருமாறும் திருமல்லி வளநாடு வாழியே. வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.